welcome back to our channel trendy fashion. Fashion na உங்களுக்கு ரொம்ப passion அப்படினா இந்த சேனல் உங்களுக்காக. இந்த வீடியோல how to dress elegantly அதான் பார்க்க போறோம் or how to dress like a elegant lady அதான் பார்க்க போறோம். Before getting the video, let me introduce myself. I am Sangeeta, founder of trendy fashion. நான் நிறைய ethnic wears, maxi dresses, kurta setsலாம் டிசைன் பண்ணி உங்களை வந்து ஒரு elegant லேடியா போர்ட்ரே பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளோலாம் யோசிச்சு ட்ரெஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே என்னுடைய வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. www.elitrendyfashion.com நீங்க அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் வியர் பண்ணிருக்க ட்ரெஸ்ஸஸ் கூட என்னுடைய டிசைன் தான். ஸோ இது வந்து மற்ற ஷாப்ஸ்ல கிடையாது. திஸ் இஸ் அ கஸ்டமைஸ்ட் ஒன். உங்களுக்கு வந்து இந்த நெக் பேட்டர்ன் வேணாம், இல்லை இவ்வளோ நீல ஸ்லீவ்ஸ் வேணாம், ஷார்ட் ஸ்லீவ்ஸ் வேணும், இந்த மாதிரி எதுவானாலும் உங்க விஷக்கு நாங்கள் டிசைன் பண்ணி கொடுப்போம். ஸோ அதுதான் ஒரு ரெடிமேட் ஷாப்பும் எங்கள்கிட்ட மாதிரி ஒரு டிசைனர்கிட்ட டிசைன் பண்ணி கஸ்டமைஸ்டாக வாங்குறதுக்கும் வித்தியாசம். ஸோ யூ கேன் செக் மை வெப்சைட் லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல கூட நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஆல்சோ ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் பேஜ். அண்ட் கம்மிங் பேக் டு த டாபிக், how to dress like a elegant lady. அதுல very first tip என்ன அப்படின்னா, நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க பாடி ஷேப்க்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம எல்லாருமே ஒரே பாடி ஷேப்க்கு வர மாட்டோம். நாங்க சிம்பிளா எஸ் எம் எல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதே மெஷர்மெண்ட் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பாடி ஷேப்ல இருப்போம். ஆனா நமக்கு அந்த ட்ரெஸ் செலக்ட் பண்றோம் பாத்தீங்களா, அதுல நம்ம பாடி ஷேப்க்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி நமக்கு தான் தெரியும் நம்மளுடைய பிளஸ் ஃபீச்சர்ஸ் என்ன, மைனஸ் ஃபீச்சர்ஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து வெயிஸ்ட் லைன் நல்லா டிஃபைனா அழகா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஸ்ட்ரெயிட் குர்த்தா சூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் டம்மி ஏரியா கொஞ்சம் பெருசா இருக்கும், வெயிஸ்டை டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸில் வெயிஸ்ட் டிஃபைன் பண்ற மாதிரி நம்ம வாங்கணும். இப்போ நான் வியர் பண்ணிக்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இங்க வெயிஸ்ட் டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு டம்மி இருக்கு, அஃப்கோர்ஸ் எனக்கு டம்மி இருக்கு. ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் இங்க ப்ளீட் வச்ச மாதிரியான ட்ரெஸ் வியர் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் விஷயம். ஸோ உங்களுடைய நெகட்டிவ் ஃபீச்சர்ஸை ஹைட் பண்ணணும், உங்களுடைய பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸை அந்த ட்ரெஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் அந்த ட்ரெஸ்ல இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்த்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய ஒரு பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய நெக் சொல்லுவேன். ஸோ எனக்கு இந்த நெக், அந்த நெக் போன் அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு டீப் நெக் எனக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ரேதர் தன் க்ளோஸ் நெக் எனக்கு டீப் நெக் வேணும்னு ப்ரிஃபர் பண்ணுவேன். அட் த சேம் டைம் எனக்கு டம்மி ஹைட் பண்ணணும், அட் த சேம் டைம் எனக்கு பட் தெரியக்கூடாது. அப்போ கீழே நல்லா ஃப்ளோரெல்லாம் நல்லா ஃப்ளாரியா இருக்கிற மாதிரி ட்ரெஸ் நான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய நெகட்டிவ் ஃபீச்சர்ஸை மறைக்கிற மாதிரியும் நம்மளுடைய பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ற மாதிரியுமான ட்ரெஸ் நம்ம செலக்ட் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா you can dress like a elegant lady. The second one is how to accessorize that matches your dress. உங்க ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அக்சசரைஸ் பண்ணணும். அந்த அக்சசரிஸ் வந்து ஜுவல்லரியா இருக்கலாம், ஹேண்ட்பேக்கா இருக்கலாம், இல்ல வாட்ச், எதுனாலும் இருக்கலாம். பட் அது உங்க ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா இருக்கும். ஸோ இப்போ நான் வியர் பண்ற ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா இதுல வந்து எனக்கு வந்து ஒயிட் ஒர்க்ஸ் இருக்கு, ஒரு மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு. ஸோ இதுக்கு எனக்கு நான் மற்ற கோல்ட் மெட்டல் அது போடுறதை விட எனக்கு ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ் பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணனால நான் வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன் மட்டும் ஒரு சிம்பிள் நெக்லஸ் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சேம் ஒயிட் ஸ்டோன்ல ஸ்டெட் போட்டிருக்கேன், ஒரு ஒயிட் வாட்ச் போட்டிருக்கேன். இஃப் பாசிபிள் ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சு பிரேஸ்லெட் போட்டா கூட ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்க ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அக்சசரைஸ் பண்ணிக்கணும். எப்பயுமே வந்து ரொம்ப அக்சசரிஸ் அப்படின்னா நம்ம கோல்டு தான் போடணும், ரொம்ப காஸ்ட்லி டைமண்ட்ஸ் போடணும், பிளாட்டினம் போனோம். ஸோ ஒரு எலிகன்ட் லேடியை நம்மளை காமிக்கிறதுக்கு நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அப்படி கிடையாது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்லயே நமக்கு பொருத்தமான அக்சசரி வாங்கிட்டோம் அப்படின்னா அதுதான் பெஸ்ட். அண்ட் கம்மிங் டு ஹேண்ட்பேக், நிறைய பேர் வந்து ஹேண்ட்பேக் கண்டிப்பா தேவையா அப்படின்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அது எதுக்கு ஒரு அடிஷ்னல் லக்கேஜ் அப்படின்லாம் யோசிப்பாங்க. பட் ஹேண்ட்பேக் ஒரு சூப்பரான ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்கும் நமக்கு. ஒரு சிம்பிளா நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு கையில ஒரு ஹேண்ட்பேக் வச்சு நீங்க ஒரு போட்டோ எடுத்து பாருங்க, அந்த ஹேண்ட்பேக் இல்லாம உங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்து பாருங்க. ஸோ ரெண்டுமே ஒரு நல்ல டிஃபரன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த ஹேண்ட்பேக் எப்பயுமே நான் ப்ரிஃபர் பண்றது எப்படி அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஹேண்ட்பேக்கா ப்ரிஃபர் பண்ணுவேன். நீட் நாட் பி அண்ட் பிராண்டட் ஒன் ஆர் எக்ஸ்பென்சிவ் ஒன். ஸோ எப்பயுமே ஒரு பிராண்டடான பேக் தான் யூஸ் பண்ணணும், அப்பதான் நம்ம ரொம்ப ரிச்சா எலிகண்டா தெரியும், கிளாசிக்கா தெரியும்ன்றது கிடையாது. நீங்க நார்மலா வாங்குற பேக்லயே ஒரு பிளைனா ஒரு நியூட் கலர்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பேக், அது எப்பயுமே நான் தொலைன்னு இருக்கிற அந்த ஒரு லூஸா இருக்கிற பேக் எனக்கு பிடிக்காது. ஸோ ஸ்ட்ரக்சர்ட் பேக்ல ஒரு லோகோ, அந்த லோகோ வந்து என்ன லோகோவா வேணாலும் இருக்கலாம், பிராண்டாவும் இருக்கலாம், நான் பிராண்டடாவும் இருக்கலாம். பட் ஏதோ ஒரு லோகோ பார்க்குறவங்களுக்கு அது பிராண்டுன்னு தெரிய போதா என்ன சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு லோகோ வச்ச ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பேக் நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த பேக் வந்து உங்க ட்ரெஸ்க்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஸோ யூ கேன் லுக் லைக் an elegant lady again. Accessories coming to slippers and shoes.
ஸோ ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம பிளாக் ப்ரௌன் அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் வச்சுருப்போம். பட் இப்போ வந்து நம்மள ஒரு கிளாசிக்காக காமிக்கிறதுக்கு நியூட்ரல் கலர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நியூட்ரல் கலர்னா லைக் பேஜ் கலர், நம்ம ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேன் ப்ரௌன், அந்த மாதிரி ஒரு நியூட்ரல் கலர்ஸில் நீங்கள் ஷூஸ் வியர் பண்ணீங்கன்னா, கட் ஷூஸ் வியர் பண்ணுறீங்க, பெல்லிஸ் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே எலிகண்ட்டாக காமிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோ வித் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் டெக்ஸ்சர்ஸ். நீங்கள் வந்து காட்டனே வியர் பண்ணிட்டு இருந்தாலும் அது பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. இல்லை ஒரு பூனம் சாரி தான் நான் வியர் பண்ணுவேன், இல்லை இந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் நான் போடுவேன், சில்க் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஃபேப்ரிக்லேயே நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்காம யூ கேன் ட்ரை டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸ் டெக்ஸ்சர்ஸ் ஆன் சேம் ட்ரெஸ்ஸஸ். இப்போ நான் இந்த ட்ரெஸ்ஸை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அப்படின்னா, இல்லை கீழே ஃபுல்லும் நாங்கள் வந்து ஜார்ஜெட் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் மேலே பாடி பார்ட்டுக்கு டிசைனர் நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது. பட் இது பார்க்க அப்படி தெரியாது, இது பார்க்கறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்கும். பட் இதில் இந்த மாதிரி ஒரு 2 டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் வந்து ஃபேப்ரிக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸஸில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் டெக்ஸ்சர்ஸ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஜூட்டில் இருக்கலாம், இல்லை ஒரு க்ரஷ்டு கிளாத்தாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பனியன் கிளாத்தாக இருக்கலாம், ஒரு ஷிமரி கிளாத்தாக இருக்கலாம், ஜார்ஜெட்டாக இருக்கலாம், சில்காக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் டெக்ஸ்சர்ஸ் ஒரே ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் அதை வியர் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே எலிகண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளே வித் கலர்ஸ். உங்கள் ட்ரெஸ் கலர்ஸில் நீங்கள் விளையாடலாம். இந்த கலர் தான் போடணும் அப்படின்ட்டு எந்த கட்டாயமும் கிடையாது. நம்ம எலைட் ட்ரெண்டி ஃபேஷனில் எப்போவுமே நான் வந்து ஒரு யூனிக் கலர்ஸ்க்கு நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். வெரி ரேர் கலர்ஸ் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஒரு பர்பிள் கலர். பட் இதுக்கு நான் லைனிங் எடுக்கிறதுக்கே வந்து ஐயோ மேம் இந்த கலர் ரொம்ப ரேர், இதுக்கு ஆப்டாக லைனிங் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் நிறைய கடை தேடி இறங்கினேன் இதோட ஆப்ட் கலர் கிடைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ரேர் கலர்ஸ்லாம் நம்ம போடுறப்போ நம்ம யூனிக்காக கிளாசிக்காக எலிகண்ட்டாக தெரியும். ஸோ நான் மேக்ஸிமம் அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு பீஸ் மட்டும் தான் நம்ம எலைட் ட்ரெண்டி ஃபேஷனில் நான் வச்சிருப்பேன். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் நம்ம கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் வேறு எங்கேயுமே இருக்காது அன்லஸ் நீங்கள் அதை வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடக்ஷன் கொடுக்குற வரைக்கும். ஸோ என்னது வந்து எப்பயுமே யூனிக். என்னோட ஸ்டைல் எப்படி அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ட்ரெஸ் யார்ட்டையுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நான் எப்பயுமே வச்சிருப்பேன். ஸோ அது மாதிரி இது வந்து ஒரு பர்பிள் கலர், இந்த மாதிரி ஒரு யூனிக் கலர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட எப்பயுமே வியர் பண்ணுற கலர்ஸை விட்டுருங்க. யூ ஆர் த ரெட் அடிக்ட் அப்படின்னா ரெட்டை விட்டுருங்க. நீங்கள் பிளாக்ல வந்து செம்மையாக இருப்பீங்க அப்படின்னா ப்ளீஸ் பிளாக்கை விட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு உங்களுடைய யூஷுவல் கலர்ஸ் யூஷுவல் ஸ்டைல்ஸை விட்டுட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக் கலர் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ you look elegant. And the last 2 thing is very important that play a vital role நம்மள வந்து ஒரு எலிகண்டா போர்ட்ரே பண்றதுக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெக் பேட்டர்ன் அண்ட் ஸ்லீவ் டிசைன்ஸ். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து என்ன ட்ரெஸ்னாலும் இருக்கட்டும், அது ப்ளவுஸாக இருக்கட்டும், குர்த்தியாக இருக்கட்டும், டாப்பாக இருக்கட்டும், மேக்ஸிஸாக இருக்கட்டும், எந்த ட்ரெஸ்ஸஸ்னாலும் உங்களுடைய நெக் அண்ட் ஸ்லீவ் இது ரெண்டுமே உங்களுக்கு பொருத்தமாக இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்பவே எலிகண்ட்டாக தெரியலாம். ஸோ இப்போ நீங்களே டெய்லர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் எது கொடுப்போம், ஆனால் இந்த நெக் வைங்க, ஸ்லீவ்ஸ் இப்படி வைங்க அப்படின்னு சொல்லி அவங்களை போட்டு ஒரு கொலையாக கொண்டுருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நெக் அண்ட் ஸ்லீவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் நெக்கு ஷோ பண்ணுற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது எலிகண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதுக்காக ஐ ப்ரிஃபர் டீப் நெக், டீப் வி நெக், டீப் யூ நெக். ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது ஒரு வி நெக் தான். ஸோ இன்னும் கூட டீப்பாக போடலாம், தட்ஸ் அப் டு யுவர் விஷ். ஆனால் கொஞ்சம் நெக் எக்ஸ்போஸ் பண்ணுறது நம்ம ரொம்ப கிளாசிக்காக எலிகண்ட்டாக தெரியும். அட் த சேம் டைம் ஸ்லீவ்ஸ், நீங்கள் ஸ்லீவ்ஸ் எப்படி இப்போ உங்களுக்கு வந்து ஆர்ம்ஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இதளவுக்கு ஸ்லீவ்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெரிய ஆர்ம்ஸ் மறைஞ்சிடும். இப்போ நான் சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவேன் எனக்கு ஆர்ம்ஸ் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மேக்ஸிமம் ஆஃப் கலெக்ஷன் எல்போ ஸ்லீவ் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் உங்களுக்கு வந்து கை ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஸ்லெண்டராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஷார்ட் ஹேண்ட் ப்ரிஃபர் பண்ணலாம், அதில் ஒரு பஃப் வைக்கலாம், அதில் ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்லீவ்ஸில் ஒரு யூனிக் டிசைன்ஸ் நீங்கள் கொண்டு வரலாம். அட் த சேம் டைம் டீப் நெக் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த நெக் அண்ட் ஸ்லீவ் இது ரெண்டுமே உங்களை ஒரு சூப்பர் எலிகண்ட்டாக போர்ட்ரே பண்ணும். இதெல்லாம் வந்து எனக்கு தோணுன சில விஷயங்கள், இதெல்லாம் மனசில் வச்சு தான் நான் ட்ரெஸ் டிசைன் பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாரையும் வந்து ரொம்ப ஒரு எலிகண்ட் லேடியாக நீங்கள் என்ன கேட்குறதுலாம் எனக்கு புரியுது. ஸோ உங்களுடைய நிறையா கமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் நிறையா ட்ரெஸ்ஸஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நம்மளுடைய வெப்சைட் www.elite-fashion.com அவைலபிளாக இருக்குது. ஸோ யூ ப்ளீஸ் செக் இட். அண்ட்
நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி உங்களை வந்து ஸ்டைலாக காமிச்சிக்கிறதுக்கு, ரொம்ப கார்ஜியஸ் லுக் கொடுக்கறதுக்கு, உங்களை ரொம்ப எலிகண்ட்டாக காமிக்கிறதுக்கான நிறையா டிப்ஸ் வந்து நான் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கெலாம் நீங்கள் ரொம்ப அடிக்ட் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்காங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. உங்கள் எல்லாரையும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சங்கீதா சேயிங் பை.